Victory begins at Vidhyalakshmi. Good morning, students. Welcome to our YouTube channel. So last class we started subject commerce, chapter 7, stock exchange. So meaning and definition, functions completed. Today we are going to go through the topics of futures, the stock exchange. After that, the benefits of stock exchange. We'll see the topic one by one. Right. Now we'll see. Already we dictated the 3 headings for our futures. Today we'll start from 4th one, the stock exchange benefits. For dealing, allow dealings only in listed securities. So what is mean by listed? I already told. நம்ம already listed அப்படிங்கிறது நம்ம அன்றைக்கே பார்த்தோம். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மார்னிங் 9:15 to ஈவினிங் 3:30 வரைக்குள்ள என்னென்ன டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனியுடைய லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த ஸ்க்ரோலில் ஓடிட்டே இருக்கும், எலக்ட்ரானிக் ஸ்க்ரோலில். அதை பார்த்து புரோக்கர்ஸும் ஸ்பெகுலேட்டரும் இன்வெஸ்டாரும் எந்த கம்பெனி ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கிறத பார்த்து பையிங் அண்ட் செல்லிங் டீல் பண்ணுறது தான் நம்ம லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றோம். அதில் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் த அஃபீஷியல் லிஸ்ட். இதுதான் நான் சொன்னது. அஃபீஷியல் லிஸ்ட்ன்றது தான் என்எஸ்சி ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் 30 கம்பெனி, ரிமைனிங் ஓடிசிஐ ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் மியூச்சுவல் போயிட்டே இருக்கும். அந்த கிரேடு ஃபர்ஸ்ட் 80 தான் டாப் மோஸ்ட் லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேடு வந்து மாறிட்டே இருக்கும். சரியா? அப்போ பையிங் அண்ட் செல்லிங் பர்ச்சேஸ் எது டீல் பண்றதா இருந்தாலும் அந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அலௌட் டீலிங் வச்சு தான் நம்ம பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் which do not figure the official list of stock exchange are called unlisted. ஸோ அந்த 80 கம்பெனி லிஸ்டட் நேம்ஸ் வராம வேற ஏதாவது கம்பெனி பையிங் அண்ட் செல்லிங் நம்ம பண்ணா அதை வந்து அன்லிஸ்டட் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த லிஸ்டட் செக்யூரிட்டிஸ்ல அது இருக்காது. So such unlisted securities cannot be traded at the stock exchange. Stock exchangeல பார்த்தீங்கன்னா எது லீடிங்ல இருக்கோ அந்த ஷேர் மட்டும்தான் அங்கே பையிங் செல்லிங் ஆகுமே தவிர கம்பெனி ஷேர் அதை தாண்டி அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் இங்கே டீல் ஆகாது. ரைட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ மெம்பர்ஸ். ஒன்லி மெம்பர்ஸ் மூலம் மட்டும்தான் இது டீலிங் ஆகும். புரோக்கர் ஸ்பெகுலேட்டர் மூலம் மட்டும்தான் இது டீலிங் ஆகும். ஸோ ஆல் த டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டிஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ த ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரெமிசார், ஆத்தரைஸ்டு கிளர்க்கு, ஜாபர்ஸ் அவங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஸ்பெகுலேட்டர்ஸ் நம்ம புல், பியர், லாம்டெக், ஸ்டாக் இவங்க எல்லாம் தான் இங்கே அப்பியர் ஆகும். Outsiders, the direct investor are not allowed to enter into the trading circle of the stock. So outsider investor இங்க allowed கிடையாது. Only authorized clerk, remisar, stock brokers, speculator மட்டும்தான் இங்க அளவு இருக்கும். அவங்க மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷனை செய்வாங்க. So investor have to buy or sell the securities the stock exchange through the authorized broker. So அந்த investor நம்ம யார் பை பண்றதா இருந்தாலும் செல் பண்றதா இருந்தாலும் அந்த authorized brokers யார் இருக்காங்களோ அவங்க மூலம் தான் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியுமே தவிர நாமளே டைரக்டா பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியாது. அந்த ஆத்தரைஸ்டுடைய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்டாக், ஜெரடால், இந்த கம்பெனிஸுடைய இதெல்லாம் கோட்டாக் கம்பெனி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதில் போய் ஃபஸ்ட்டு நம்ம மெம்பர் ஆகணும், புரோக்கர் ஆகணும் ஃபஸ்ட்டு. அவன் அந்த புரோக்கர் கோடு நம்ம கொடுப்பான், என்எஸ்சி, பிஎஸ்சி கோடு நம்பர். அதுக்கப்புறம் தான் ஆஸ் ஏ இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது தவிர எடுத்த உடனே நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்டர் ஹாவ் டு பை அண்ட் செக்யூரிட்டிஸ் அட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸ் மூலம் தான் செய்ய முடியும். தனிப்பட்ட முறை டைரக்டாக இன்வெஸ்டர் பையிங் செல்லிங் பண்ண முடியாது. இது வந்து 5வது பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த 6th அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஸோ இங்கே அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னென்ன, ஒன்லி இண்டிவிஜுவல், மெயினாக ஒன்லி இண்டிவிஜுவல், ரிஜிஸ்டர்ட், அன்ரிஜிஸ்டர்டு வந்து இங்கே அலௌடு கிடையாது. ஸோ யார் பக்காவாக அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கிறானோ அந்த புரோக்கர்ஸ் மட்டும்தான் பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியுமே தவிர புதுசாக ஒரு இண்டிவிஜுவலோ புதுசாக தனிப்பட்ட அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸோ இங்கே பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியாது. அதனால தான் ஒன்லி த மெம்பர்ஸ், ஒன்லி த புரோக்கர்ஸ், only the speculator we can use buy and selling of shares and securities. Next, NSE, National Stock Exchange. Recognition from central government. Central government மூலமா என்ன பண்றாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெகனைசேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நம்ம என்எஸ்சி, பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுக்கு நாம இதை யூஸ் பண்றோம். அடுத்தது
ரைட். இப்போ 8th பாருங்க, செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்ட்ரோல்டு சூப்பர்வைஸ்டு பை இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த கைட்லைன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி ஒரு புதுசாக ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி அப்ளிகேஷன் மூலமாக இன்வெஸ்டிங் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும்னா முதல்ல கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் கேட்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவான்னா, அவன் இந்த செபி போர்டு காமிச்சு இந்த மாதிரி கம்பெனிக்காரன் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ட்டு அமௌண்ட் கேட்குறான். ஸோ அதை பப்ளிக்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் அந்த கம்பெனிக்கு நான் அலோவ் பண்ணுவேன், ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ டு த பப்ளிக்ஸ்க்கு அப்படிம்பான். அதுக்கப்புறம் செபி என்ன பண்ணுவான்னா, இன்டைரக்டாக போயிட்டு அந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செபி என்ன பண்ணுவான், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவன் எழுதினாதான் அந்த கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி இன்வெஸ்டார் உள்ளே கொண்டு வர முடியுமே தவிர அவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணலன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அப்போது த கண்ட்ரோல்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செபியில் சொல்லி செபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மொத்த ஷேரையும் இஷ்யூ பண்ண சொல்ல மாட்டான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 50 crores வேணும்னா ஃபஸ்ட்டு 25 crores இஷ்யூ பண்ணுங்க. 25 crores அப்படியே ரிசர்வில் வைங்க. 25 crores ஃபஸ்ட்டு ஒரு 6 month 1 year போட்டோம். உங்களுடைய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, சேல்ஸ் இன்க்ரீஸ் பார்த்துட்டு இன்வெஸ்டர் சேஃபர் சைடாக இருந்தாங்கன்னா அடுத்து 25 crores நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். அப்படிங்கிற பேஸில் தான், அந்த கண்டிஷனில் தான் அவன் கேட்டகரிஸ் ஆஃப் கேபிட்டலே இஷ்யூ பண்ண சொல்லுவான். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கம்பெனி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ்னால் அந்த கம்பெனி முதல்ல எங்கே போகணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதணும். அவன் இங்கே செபிக்கு எழுதுவான். செபி நம்மளை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அவன் இஷ்யூ பண்ண சொன்னாதான் அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு என்ன பண்ணுவான், ஓகே நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கலாம்னு சொன்ன பின்னாடி நாம் இஷ்யூ பண்ணி நாம் என்ன அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணி ஷேர்ஸையோ இன்வெஸ்டாரை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே நாம் மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அதனால தான் என்ன சொல்லியிருக்கான், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கவர்ன் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செபி போட்டால் கூட அந்த செபிக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் போடுறது யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ த கைட்லைன்ஸ், ஸோ டிவியேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறி நம்ம போகவே முடியாது. அவன் என்ன கொடுத்துருக்குறானோ அதைத்தான் நாம் இங்கே ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் த மார்க்கெட் பிளேஸ் ஆத்தரைஸ்டு டுகெதர், ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் குறிப்பிட்ட மார்க்கெட்டில் குறிப்பிட்ட இடத்துல ஒர்க்கிங் டேஸில் மட்டுமே மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9:15 to ஈவினிங் 3:30 ஃப்ரம் த மார்க்கெட் டீலிங் த ட்ரேடிங் சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த புல்லட்டின் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலில் எலக்ட்ரானிக் ஸ்க்ரோலில் ஓடிட்டே இருக்கும். எந்தெந்த நிஃப்டி கம்பெனியுடைய 50 ஷேர்ஸ் என்னென்ன வேல்யூ இருக்குது, கம்பெனி பிஎஸ்சி இது என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு தான் இந்த டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் போர்டு, அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் பார்த்துட்டு அந்த ஒர்க்கிங் டேஸ் ஹவர்ஸில் நம்ம வர்த்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது க்ளோஸ் ஆகிடும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் பாரோமீட்டர். ஃபைனான்ஷியல் பாரோமீட்டர் இப்போ எப்படி மில்க்குக்கு பாரோமீட்டர் வச்சு தண்ணி எவ்வளோ இருக்குது, மில்க் அதில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் பாரோமீட்டரை கண்டுபிடிக்கிறது எதுன்னா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர் ஆர் த ஃபைனான்ஷியல் பாரோமீட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் நேஷனல் எக்கானமி ஆஃப் த கம்பெனி. நம்ம நேஷனல் எக்கானமி டெவலப்மெண்ட் ஆயிருக்கா, க்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுறோன்னா அந்த லிஸ்டிங் ஆஃப் கம்பெனி பையிங் செல்லிங் ஆஃப் த பாரோமீட்டர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட டீலிங் வச்சு தான் நேஷனல் எக்கானமி அந்த country they நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் growth and stability is reflected to index of the stock exchange. ஸோ இண்டஸ்ட்ரியல் growth, இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதும் ஸ்டேபிளாக இருக்கிறதும் அது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி இந்த ஃபஸ்ட் 50 கம்பெனியில் ஃபஸ்ட்டில் இருக்கும், ஒரு 2 days 3 days பார்த்தா தேர்டில் இருக்கும், எஸ்பிஐ செகண்டில் இருக்கும், திடீர்னு 2-3 days ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை ஃப்ளோட்டிங் லிஸ்டட் போயிட்டே இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். இண்டஸ்ட்ரியல் growth ஸ்டெபிலிட்டி ரெஃப்ளெக்டட், எதில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அந்த இண்டஸ்ட்ரியல் growthன்றது இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த நிஃப்டி 50லையும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ்லையும் அதனுடைய நேம் லிஸ்ட் எங்கே இருக்குன்றதை வச்சு தான் அந்த இண்டஸ்ட்ரியல் growth எப்படி இருக்குது அந்த கம்பெனின்றது நமக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஃபியூச்சர்ஸ் ஃபார் அவர் கம்பெனி. இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்பெனி. கம்பெனி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக யார் யார் என்னென்ன பெனிஃபிட் அடையிறாங்க
அதில் ஃபஸ்ட்டு ஏ பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி. சமுதாயத்திற்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்யுது, பங்குச்சந்தை பங்கு பரிவர்த்தகம் சமுதாய நலம் சார்ந்து என்ன பலன் கொடுக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நம்ம யூஸ் பண்ணுற காரணம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நாட்டின் உள்ள பொருளாதாரம், நம்மோட பொருளாதாரம், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எல்லாமே இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய யூசஸ் பொறுத்து இருக்குது. So it accelerates the economic development by the ensuring steady flow of savings into the productive purposes. நல்ல கவனிங்க, என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, accelerate our economic development by steady flow of savings. ரெகுலர் சேவிங்ஸ் இருக்கணும், ரெகுலர் ப்ரொடக்ஷன் இருக்கணும். ரெகுலர் சேவிங்ஸ் இருக்கிறப்ப அதன் மூலம் borrowing லோன் வாங்கி அந்த கம்பெனிஸ் பிரைவேட் அதர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவான், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்டிவ் பர்பஸ் மூலமாக அவன் அந்த பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ஒரு பக்கம் லெண்டிங், ஒரு பக்கம் borrowing, இந்த ரெண்டுமே இருந்தால் தான் அந்த ஆக்சிலரேட்டர் மூலமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனிட்டியில் ரெண்டாவது ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஒரு கம்பெனியோட ஃபண்ட் ரைஸ் ஆகுறது, கம்மியாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து இருக்குது. It enables the well-managed, profit-making companies to raise limitless fund by fresh issue shares from the time to time. ஸோ அந்த கம்பெனி டாப் மோஸ்ட் கம்பெனியாக இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் நல்ல லீடிங்கில் இருக்குது, லிஸ்டிங்கில் அதுதான் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு வர்றப்போ அவனுக்கு டைம் டு டைம் எப்பப்போ பணம் வேணுமோ அவன் அப்பப்போ அதை இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக டைம் டு டைம் அவனுடைய ஃபைனான்ஷியல் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவையாக இருக்குது. எந்த பிளாட்ஃபார்ம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற பிளாட்ஃபார்மான என்எஸ்சி பிஎஸ்சி தேவையாக இருக்குது. ஸோ அடுத்தது இதில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டியில் மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்க பாருங்க, டூல்ஸ் ஆஃப் டைவர்ட் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறப்போ ஒரே இடத்துல போய் பணத்தை போடக்கூடாது, அதுதான் டைவர்சிஃபிகேஷன். இப்போ என் கையில் 20 லட்ச ரூபாய் இருக்குது சார், நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த 20 lakhs நம்ம என்ன பண்ணணும்னா என்எஸ்சி ஃபஸ்ட்டு 50 கம்பெனியில் எது லீடிங் கம்பெனி இருக்கோ அதில் ஒரு 5 லட்சம் போட்டணும். அடுத்தது பிஎஸ்சி, அடுத்து சென்செக்ஸ் கம்பெனி அதில் என்ன இருக்கோ அதில் ஒரு 5 லட்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 10 lakhsல மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எது டாப்பாக இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அதில் ஒரு 2 லட்சம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் கோல்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக்ரிகேட் பண்ணி அந்த 20 lakhsை டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் ஆர் த டைவர்டட் டு த எஃபிஷியன்சி ரன் என்டர்பிரைசஸ் த பெட்டர் யூட்டிலைசேஷன். ஸோ டைவர்ட் ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணணும், டைவர்ஸ் பண்ணால் தான் ஒன்று போன கூட இன்னொன்று கை கொடுக்கும். இப்போ என்எஸ்சி அந்த கம்பெனி வேல்யூக்கு டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பிஎஸ்சி நமக்கு கை கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டு கம்மியாக கோல்டு நமக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடு பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனிட்டில் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்ன, கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல் பாரோயிங் ஃப்ளக்சுவேஷன் மணி தேவைறதுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன்றது பேங்க் ரொம்ப அதன் மூலமாக லெண்டிங் மணி ஆர் டெபாசிட்டிங் மணி ஆர் பாரோயிங் லோன் செய்கிறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் தேவையாக இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஃபண்ட் ரைசர் ஃபார் கவர்மெண்ட். ஸோ இட் எனேபிள் த கவர்மெண்ட் டு ரைஸ் ஃபண்ட் ஃபார் அண்டர்டேக்கிங் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக அண்டர்டேக்கிங் பண்ணுறப்போ த்ரூ த சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதை நம்ம டைரெக்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணிடுறோம். அப்போ எல்லாருமே அதை பை பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சர்வ் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் ரைசிங் பப்ளிக் டெப்ட். ஸோ பப்ளிக் பொதுக்கடன் பப்ளிக் டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிற டெப்ட் மூலமாகவோ ஈக்விட்டிஸ் மூலமாகவோ எல்லா ஷேர்ஸுமே பையிங் அண்ட் செல்லிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதை தான் பாருங்கள், பேங்க்கில் போய் நம்ம சேவ் பண்ணுறோம், கேபிட்டல் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேபிட்டல் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறோம். இதன் மூலம் என்ன ஆகுது, நமக்கு பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ளோட்டிங் மணி ஆகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது குட்வில். வாட் இஸ் மீன் பை குட்வில்? இங்கே பாருங்க, பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. குட்வில் இட் இஸ் எ ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபர்ம், இட் இஸ் எ ப்ரெஸ்டீஜியஸ் நேம் ஆஃப் த ஃபர்ம். அதுதான் இங்கே குட்வில் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது மார்க்கெட் சைஸ், அது பிக் சைஸாக இருக்கோ லார்ஜ் சைஸாக இருக்கோ. இப்போ மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்டு, சரியா? அதுக்கப்புறம் ஈக்விட்டிஸ் ஃபண்ட் இருக்குது, அப்புறம் டெப்ட் ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதை நம்ம அனலைஸ் பண்ணி போடணும். அதே மாதிரி த பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டியில் அடுத்தது என்ன கொடுத்தோம், என்ஹான்சிங் குட்வில் ஆர் ரெப்புடேஷன். இது கம்பெனி. இது வரைக்கும் கம்யூனிட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கம்பெனிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம்.
கம்பெனியோட குட்வில் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு இந்த பிளாட்ஃபார்மான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ஹான்ஸ் த குட்வில் ஆர் ரெப்புடேஷன். ஒரு கம்பெனியுடைய குட்வில் ரெப்புடேஷனை பொறுத்து தான் அந்த கம்பெனியுடைய ஷேரை பை ஆர் செல் வந்து பண்ண முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கா. கம்பெனிஸ் ஹூஸ் ஷேர்ஸ் ஆர் கோட்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ஜாய் கிரேட்டர் குட்வில் அண்ட் கிரெடிட். ஸோ எந்த கம்பெனி லிஸ்டிங் கம்பெனி ஃபஸ்ட்டு 50 கம்பெனியில் இருக்கோ அந்த கம்பெனி நல்ல குட்வில் கம்பெனி அர்த்தம், ரெப்புடேஷன் கம்பெனின்னு அர்த்தம். அப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான், லாங் டேர்மில் போயிட்டு அந்த கம்பெனி ஷேரோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் விட்டுடுவான். விட்டுட்டாவே க்ரோர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரன் பஃபெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்ன்றவர் இன்றைக்கி க்ரோர்ஸ் லெவலில் இல்லை லாபம் சம்பாதிச்சிருக்காரு. தன்னோட 40-50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர்களில் பார்த்தீங்கன்னா அவரை டைவர்சிஃபிகேஷன் பண்ணி ஷேர்ஸை லாங் டேர்மில் போட்டு க்ரோர்ஸ் லெவலில் மில்லியனர்ஸ் ஆயிருக்கார் அவர். அவருடைய ஸ்டோரி, அவருடைய ஹிஸ்ட்ரி, அவரோட பயோகிராஃபி, அவருடைய அந்த ஆப்ஷன் ட்ரேட் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வில் கெட் மோர் ஐடியாஸ். ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் தெரியும். ஷேர் மார்க்கெட்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா அது வந்து சும்மா அது கேம்பிளிங் மாதிரி ஏமாத்துற வேலைன்ற அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணால் இன்றைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஷைனாக இருக்கணும் இருக்கிறாங்க, க்ரோஸ் லெவலில் சம்பாதிக்கணும் இருக்கிறாங்க, தெரியாதனமாக உள்ளே போயிட்டு மாட்டிட்டு முழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை காஷியஸ், அதனால தான் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காஷியஸாக இருக்கணும். நம்ம அதை பற்றி ஃபுல் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தான் காலடி எடுத்துக்கணும், தவிர எடுத்த உடனே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. ஸோ லாங் டேர்மில் இருந்தால் ப்ராசஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. இது டெய்லி ஆப்ஷன் ட்ரேட்லேயோ அல்லது டெய்லி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போகிறதா இருந்தாலும், இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்ட்ரா ட்ரேடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை பற்றி முழு விவரத்தை தெரிஞ்சுட்டு தான் நாம் உள்ளே போனால் தான் பிரச்சனை இருக்காது. ஸோ என்ஹான்சிங் குட்வில் ஆர் ரெப்புடேஷன், இதுதான் சொன்னேன், குட்வில் ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபர்ம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைடு மார்க்கெட். வைடு மார்க்கெட்னா there is a wide and ready market for such securities. ஸோ வைடு நிறைய டிஃபரன்ஷியேஷன் இருக்குது, மார்க்கெட் வைடாக இருக்கும். ஸோ சச் செக்யூரிட்டிஸ் எந்தெந்த விதமான செக்யூரிட்டிஸ் நமக்கு தேவையோ நாம் வந்து செல் பண்ணுறது, பை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்பெனி மூலமாக. ரைஸ் a huge fund. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, ஷேர் மார்க்கெட் மூலமாக, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக போடுறப்போ தன்னோட ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனா இந்த NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் அந்த கம்பெனிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கேன் ரைஸ் a huge fund easily, issue the shares and debentures. ஒரு கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணதாலும் சரி, ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக டிபெஞ்சர்ஸ் கலெக்ட் பண்ணுறதாலும் சரி, பாரோயிங் லோன் ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க, பெனிஃபிட்ஸ் டு கம்பெனியில் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த். இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, எங்கெங்கே தேவையோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு, கம்பெனிஸ்க்கு. ஸோ கம்பெனிஸ் whose shares rise in the stock exchange the command higher bargaining power in the event of further expansion, merger or amalgamation. ஒரு கம்பெனி மெர்ஜ் பண்ணதாலும் சரி, அமால்கமேஷன் பண்ணதா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி லிஸ்டிங் கம்பெனியில் இருந்து ஹையர் கிரேடில் இருந்ததுன்னு அந்த லிஸ்டிங் நேமில் ஆட்டோமேட்டிக்காக பையர்ஸ் எல்லாருமே, இன்வெஸ்டர் எல்லாருமே அதில் வாங்கி யூஸ் பண்ணுற காரணம் பார்கெனிங் ஸ்ட்ரென்த் அந்த கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது the benefits to the investor. இப்போ இது வரைக்கும் கம்பெனி என்ன பெனிஃபிட் பார்த்தோம், கம்யூனிட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டார். இன்வெஸ்டார்னா நாம யாரெல்லாம் பை பண்ணுறானோ அவன் இன்வெஸ்டார், அவனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், லிக்விடிட்டி. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப்ஸ் அண்ட் இன்வெஸ்டார்ஸ் to convert his share into cash quickly and thus increase the liquidity of the investment. ஸோ இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், ஒரு MRF டயர் கம்பெனி, ஒரு ஷேர் வேலை 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 10 ஷேர் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு 2 months 3 months போனோன்னா அதோட வேல்யூ ஒரு ஹைக் ஆகுது, 1100 ஆகுது பர் ஷேர்னா உடனே அன்றைக்கே சேல் பண்ணிவிடுவேன். அப்போது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ண பணத்தை என்ன பண்ணுறேன், உடனே குயிக்லி ஈஸி டு கேஷ், his share into cash quickly, அதான் கொடுத்துருக்கான். that increase the liquidity of the investment. ஸோ என்னுடைய லிக்விடிட்டி ஷார்ட் டேர்ம் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணதாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணதாலும், பை பண்ணதாலும், சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈஸியாக முடியறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
adding collateral value of security. Collateral value, for example, இந்த அமௌண்ட் இருக்குது நம்மக்கிட்ட, ஷேர் வேல்யூ இருக்குது, நமக்கு லோன் வேணும். அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் சொல்லி கூட லோனை வாங்கி நாம் அதை யூஸ் பண்ணலாம். அதான் collateral security. இங்கே பாருங்கள், the fact that a security is deal on a stock exchange make is a good collateral security for obtaining loan from any bank. சார் என்கிட்ட 10 லட்ச ரூபாய் ஷேர் இருக்குது சார், எனக்கு பணம் வேணும் ஒரு 5 லட்ச ரூபாய் அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய் ஷேர் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேங்க்கில் கொடுத்தா அந்த பேங்க்கை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு இந்த ஷேர் வேல்யூவை நமக்கு லோன் கொடுப்பான். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான், ஃப்ரம் த பேங்க். ஆடிங் கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர்ஸ் வந்து வேல்யூஸ் ஆகுது. யாருக்கு? இன்வெஸ்டார்ஸ்க்கு. அடுத்தது இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன். இன்வெஸ்டாருக்கு ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கும். ஏன்னா எந்த இல்லீகலும் இருக்காது, எல்லாமே லீகல். நீ பை பண்ணதான் சரி, செல் பண்ணதான் சரி, பை பண்ணால் உடனே நீ ஆன்லைன் மூலமாக பே பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு NSDLலேருந்து உனக்கு லெட்டர் வந்துடும், இவ்வளோ ஷேர் வாங்கிக்க இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு ரெசிப்ட் வந்துடும். அதே மாதிரி நீ செல் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். அப்போது இங்கே வந்து இல்லீகல் ப்ராப்ளமே கிடையாது. இன்வெஸ்டாரை பொறுத்தவரைக்கும் சேஃபர் சைட், யாரும் அவனை ஏமாற்ற முடியாது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேஃப்கார்ட் தி இன்வெஸ்டார் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்ஷூர் ஃபேர் டீலிங், ஸ்ட்ரிக்ட்லி என்கரேஜஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நீங்கள் பண்ண முடியும். நீ எடுத்தவங்க கவுத்தாண்டு புரோக்கர்ஸ் இஷ்டத்துக்கு நம்ம ஷேர் எடுத்து சேல் பண்ண முடியாது, அவனுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அடுத்த செகண்டே நமக்கு மெசேஜ் வந்துடும் மெயில் மூலமாக, இந்த மாதிரி போயிட்டுருக்கு செஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியும் பக்கா இன்ட்ரெஸ்ட் வச்சு இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம், தைரியமாக ப்ரொடெக்ஷன் இருக்குது அவரோட ஷேர், எக்கார்டு கொண்டும் அது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டரில் 4th பாயிண்ட், அசஸிங் ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி. அந்த ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டியோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு an investor can easily assess the real worth of security in his hand. அவன் கையில் இருக்குது. as the market quotations are published daily in the newspaper. ஸோ டெய்லி அவன் விளம்பரப்படுத்துகிறான், அதன் மூலமாக வெப்சைட்டில் பார்க்குறோம். வெப்சைட்டில் பார்க்குற மூலமாக அதோட ஒர்த் வேல்யூ என்ன, அதோட செக்யூரிட்டி வேல்யூ என்ன, போன வருஷம் எவ்வளோ லாபம் வந்தது, போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், அது டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா, டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனியா, ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான், அந்த கம்பெனி எவ்வளோ கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ கோர்ஸ் டர்ன் ஓவர் ஆகிருக்கு, இது எல்லா டீட்டெயிலுமே அந்த வெப்சைட் மூலமாக பார்க்குறப்போ த ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த கம்பெனியுடைய ரியல் ஒர்த் வேல்யூ நமக்கு தெரியறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் mechanism to trade security. Stock exchange provides the mechanism by which purchase and sale of listed securities take place in the market few minutes. So within few minutes நம்ம நேராக போகிறோம், அந்த லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம், எந்த கம்பெனி 50 கம்பெனிஸ் கேட்குறோம், உடனே லிஸ்ட்டில் வரும், அதை கிளிக் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ தெரியும், அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணால், லாங் டேர்ம் எவ்வளோ, ஷார்ட் டேர்ம் எவ்வளோ, இது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே. அதை பார்த்துட்டு நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நாம் ஆஸ் யூஷுவலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லிமிட்டேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபார் த கம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபார் த இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் எல்லாருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன சார் அப்படி ட்ராபேக்ஸ் இருக்குது? இப்போ தானே சார் நீங்கள் சொன்னீங்க, ஷேர் மார்க்கெட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, செபி கண்ட்ரோல் இருக்குது, எந்த சேஃபர் சைடு இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த விஷயம் திருப்பி வந்து நீங்கள் லிமிட்டேஷன் சொல்கிறீங்களே சார், அதில் என்ன சார் ட்ராபேக்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ யூனிஃபார்மிட்டி, லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டியாக இருக்காது, யூனிஃபார்மிட்டி மாறி மாறி இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்போது கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஷேர் நாளைக்கு வேல்யூ இருக்காது. இன்றைக்கி 500 ரூபாய் அந்த ஷேர் நாளைக்கு 550 ஆகலாம், நாளானைக்கு திடீர்னு 420 ஆகலாம், அடுத்த நாள் அது 300 ஆகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ யூனிஃபார்மிட்டி வந்து லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அங்கே இருக்குது, ட்ராபேக்காக இருக்குது. அதனால தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெஸ்ட்ரிக்ஷன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ தான், இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டியும் மெம்பர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பைய முடியாது, அது ஒரு ட்ராபேக் இருக்குது. அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெக்குலேஷன். ஸோ ஸ்பெக்குலேட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, புல் பியர் லேம்டெக் ஸ்டாக், அது பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில்.
ஸோ ஃபெயிலியர் டு அன்ஹெல்தி கண்டிஷன். அன்ஹெல்தி கண்டிஷன் இருக்கிற காரணம் நம்மளால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுமான்னு சொல்ல முடியுமா? சில சமயம் ஏற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் ரொம்ப காஷியஸாக இதை நம்ம டீல் பண்ணுறோன்றோம். allowing more than one charge in the place. ஸோ ஒரு பிளேஸ்லேயே 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு தே ஆர் கிவிங் அப்ரூவல். அப்போ என்ன ஆகும்? அது ஒரு இடத்துக்குள்ளே ஒரு இடம் இருந்தால் பரவாயில்ல, பையிங் அண்ட் செல்லிங்கு. 2-3 இடத்துல இருக்கிறப்போ அப்போ என்ன ஆகும்? மோர் தேன் ஒன் சார்ஜஸ் இந்த பிளேசஸ் இருக்கிறப்போ பிளேசஸ் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த பையிங் அண்ட் செல்லிங் ஷேர் டீலை மாற்றிப்பான். ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ மார்ஜின் ரெக்குயர்ஸ் வந்து இந்த மார்ஜின் ரெக்குயர்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறிக்கிட்டே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் இன் த கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை இன் கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் மேலே கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்கிறான்? இன் கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்சு பரிமாற்றம் செய்கிறோம், அது என்னாகும்? இன்னொரு பரிமாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ மாறி மாறி நம்ம பையிங் அண்ட் செல்லிங் டீலிங் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் லிஸ்டிங் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ப்ராப்பர் ரெகுலேஷன் லிஸ்டிங்கிறது செக்யூரிட்டிஸில் இருக்காது, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 நாள் இந்த கம்பெனி இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு கம்பெனி வந்துடும். இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே லேக் ஆஃப் லிமிட்டேஷன் ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி சார், இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் யாரெல்லாம் அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் என்ன, நேஷனல் வைடு என்ன ஒர்க் என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ லான்ச் பண்ணாங்க? இப்போ மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தேர் ஆர் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் தி கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் 21 தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேம். ரிமைனிங் 3 பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சி, இந்த மாதிரி 3 நேம் வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். the 21 more being the regional in nature. 21 கம்பெனி ரீஜனலாக இருக்குது. the 3 others have been set up. ஆனால் ரிமைனிங் இருக்கிற 3 நாம ரிஃபார்ம்ஸ் ஏரால புதுசாக செட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 1988 ஸ்டார்ட் பண்ணி 1992 இதாச்சு. ஸோ the over the counter exchange of India limited, OTCI, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ ஸ்மால் இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம ஃபாரினுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், அவங்க இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் OTCI அப்படின்றோம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த இன்டர்கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, ISC have been mandatory. இந்த 3 ஆட் பண்ணி தான் டோட்டலாக 24 சொல்லியிருக்கோம். அப்போ ரீஜன் லெவலில் பார்த்தா 21 தான் இருக்குது. ரிமைனிங் 3ன்றது NSE, OTCI, ISC. இது 3 ஆட் பண்ணால் தான் ரெக்கமெண்டட் பை. ஸோ த ISC ஹேஸ் பீன் ப்ரொமோட்டட் பை. இந்த ISCயில் பார்த்தீங்கன்னா இப்போ 15 ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் அட் மும்பையில் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஹெட்டிங், லாஸ்ட் டாபிக் பாருங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இப்போ நம்ம என்னென்ன ஹெட்டிங் பார்த்தோம் அதுதான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். த NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், OTCI, NSEனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், OTCIனா ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, இன்டர்கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஹேவ் பீன் அடாப்டட் ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்க்ரீன் பேஸ்டு செக்யூரிட்டிஸ் சிஸ்டம், இது ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம், SBTSன்னு போகும். அதன் மூலமாக அது ஸ்க்ரோலில் போகும், எலக்ட்ரானிக் ஸ்கோரில். அதை பார்த்து தான் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் டீலிங் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஃபார் த டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபேர் டீலிங் ஓப்பன் மேனர் இருக்கும். அதை டைரெக்டாக பார்த்துட்டு இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம், அக்ராஸ் த கண்ட்ரி யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பை பண்ணலாம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியாவில். ஸோ டீல் வித் NSE, BSE அண்ட் மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் BSE. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கோட இன்றைக்கி நிறுத்தியிருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ இது டாபிக் இதோடு முடியுது. ஸோ அடுத்த டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர், அதோட நேஷனல் வைஸ்டு என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் நம்ம அதை டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம டாப்பிக்கு போக போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.